பொண்ணோட அப்பா வந்து சாமி கும்பிட்றாங்கங்க. வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தெரு மக்கள் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணு கல்யாணங்கிறதுனால முகூர்த்த கால் ஊன்றது, பந்தல் போடுறது, மெஹந்தி போடுறது எல்லாமே ஒரே நாளில் நடந்ததுனால நான் இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃபு. அவங்க வந்து முகூர்த்த காலுக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் வைக்கிறாங்க. இவங்க தான் பொண்ணு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நம்ம யூடியூபர் வந்து உமா கோவிந்துன்னு இருப்பாங்க. டைம் அண்ட் உமான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நன்றி. எல்லாரும் சேர்ந்து முகூர்த்த கால் எடுத்து ஊன்றாங்க. அந்த நிகழ்வு பார்க்கவே ரொம்ப மகிழ்வாக இருந்தது. வந்திருந்த மக்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வச்சு தாம்பூலம் கொடுத்தோங்க. எல்லோரும் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லோரும் நலுங்கு வச்சாங்க பொண்ணுக்கு. அந்த நிகழ்வும் பாருங்கள். இவங்க வந்து சிவனடியார், அன்முறை வேணும். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் எடுத்துட்டு வரேன். பொண்ணோட அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எப்படி நின்று பார்க்கல இருப்பாங்க தான் பொண்ணுக்கு செய்கிறத. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதை நீயே போட்டுக்கடாமா. இல்லை அவங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் நல்லதொரு கடுமல வளநக பெண்ணில் நல்லா அவளோடு இருந்ததே இருந்ததே. இதுவும் எங்கள் பொண்ணு தான், எங்கள் கொழுந்தனார் பொண்ணு. மணியாச்சுக்கா ஸ்கூலுக்கு அப்போ அழுதுருவா. அடுத்து நீ வச்சுட்டு பிரபா நீ இது போடுறா, வீடியோ போடுறா. அவங்க அடுத்து வைக்கிட்டாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்களா, அப்படியே சேர்த்து கலந்துக்கலாமா? கலத்தி போடுவாங்க, அதோட போட்டுக்கலாமா? இப்படி இல்லை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ போட்டது கழுத்த வேணாம். நலுங்கு வச்சு தானே இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு 3 நாள் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். மேலே போட்டுக்கலாம். சேர்த்து நிறையா போட்டுக்கலாம்.
அவங்களுக்கு கோல்டு கலர்லேயே வாங்கிட்டு கோல்டு தான் உங்களுக்கு கல்யாண வளையலே மங்கல்ல சரியா பண்ணிருப்பாங்க. மங்கள் இல்ல, நானே போய் கேட்டேன். கலர் தெரியுதுன்னு நினைச்சேன். இல்லனே மங்கல்ல இல்ல, இங்க நேரா ஆயிடுச்சு. வேற வழிதான் அத்தனை வளைய போனா மறந்துட்டோம். அந்த வளர்ந்த வாசல் அதெல்லாம் போட்டு சரி பரவாயில்ல. இதுல இருந்து அதுல ரெண்டு போட்டுடியா. மேல கோல்டு இருக்கு பரவாயில்ல. அவங்க வாங்கிட்டு வரும்போது கோல்டு வாங்கிட்டு வந்துருங்க. இல்லையா ஒரு கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க வேற எதுவும் கலர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இதை கொடுத்து உங்க கையால போடுங்கன்னு சொல்லிடுங்க. சரியா? நீங்க கோல்டு வேண்டாம் போடணும். அவ்வளவுதான். சரி போயிட்டு வாங்க. மஞ்சள் துணி மாட்டிட்டீங்களா? வாங்க. நான் போயிட்டு வந்துறேன்க்கா. இது இதெல்லாம் வேணாம், பன்னீர் தெரியும். வாழ்க வளமுடன். போயிட்டு வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். காஃபி அனுப்பிச்சு விட்டுருங்க. வாடா வாடா. இருந்து இன்னொரு இது பிடிக்கணும். பிரபா இதை வச்சு கொடு, நான் பிடிக்கிறேன், நீ எடுத்து. எத்தனை பேருக்கா போட்டுருக்காங்க? 4 பேர் தான் போட்டுருக்காங்க. இல்லை 4, இவங்க 4. நீங்க நல்ல போடல சுத போட கணக்கு சரியா இவங்க தாங்க நம்ம யூடியூபர் உமா கோவிந்தராஜ். டைமண்ட் உமான்னு வச்சுருக்காங்க. செலிப்ரிட்டி தான், நம்ம ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அம்மா வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க. இவங்களும் வந்து ஆசீர்வாதம். இவங்களும் வந்து நான் வைக்கலாமா? இவங்க வந்து சேனாக்கா, அவங்க வைக்கிறாங்க. இப்போ நல்ல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. பத்திரிகையிலே அதான் எல்லாரும் வச்சிட்டீங்களா? 6 இதோட 7. பிரியாமாவோட 7. இவங்க 7. நான் வைக்கல. நீ போய் வை. நீங்க வைங்க வைங்க. கடைசியா வைக்கிறேன், நீ போ. பாப்பா வைக்கல இன்னும். பிரபா இருக்கு இல்ல, பிரபா வையே. எல்லாரும் ஆமா அதே பேர் தான், 11 தான். ஏன் மாடி அக்கா நான் கரைக்கிறேன். கொண்டாக்கா இந்த வச்சு நான் கரைக்கிறேன். வாங்க, நான் எடுத்து வச்சுட்டு வாங்க, நான் கரைக்கிறேன். இவ்வளோ மேக்கப் போட்டு சந்தனம் பூரா பட்டே அடிக்கிறாங்களே. ஓகேக்கா, இதுதான் அழகு. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்குமே மேக்கப் தான் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு 5 வாட்டி இந்த நலுங்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நினைச்சாலும் 5 வாட்டி வைப்பாங்க. இன்னைக்கு வந்து சடங்கு அதுக்கப்புறம் சடங்கு சுத்துறப்ப, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவு வைப்போம். கல்யாணம் அன்னைக்கு வைப்பாங்க. அண்ணி வந்து பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் புத்திமதியெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. போகிற வீட்டில் எப்படி இருக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கேட்கவே நல்லா இருந்துச்சு. கேளுங்க எல்லாரும். பிரபாக்கு வரக்கூடாது. லைட் கூட சொன்னா நான் வந்துருவேன், நான் வந்துருவேன். சரி அது இல்லாமல் தம்பி தூங்கினா எப்படி இது வந்து பொண்ணுக்கு நான் நலுங்கு வைக்கிறேங்க. அம்மாவாக இருந்து ஒரு பொண்ணை இப்படி பார்க்குறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாமே இறைவனுடைய அருளால் ஆசீர்வாதத்துலேயும் நல்ல முறையாக நடந்துச்சுங்க.
இது வந்து திருமணம் முடிஞ்சு தான் நான் அந்த இது போடுறேன். ஏன்னா கல்யாண வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்போ வந்து அப்லோட் பண்ண முடியல. சாரி. எல்லோரும் பிள்ளைய வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுருவேன். கல்யாண வீடியோலாம் போடுறோங்க. அடுத்து மாப்பிள்ளை வீட்டோட இது போடுறேன். அதுவும் பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், வாழ்த்துங்க. காலையிலேயே நிகழ்ச்சி தொடங்குறதுனால வந்தவங்களுக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ணியிருந்தோங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. வந்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்புப்படுத்தி கொடுத்தாங்க. இதை பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அடுத்து இந்த இதுலேயே வந்து மெஹந்தி வைக்கிறதும் பண்ணியிருக்கோம். அதுவும் அன்றைக்கே நடந்ததுங்க. நல்லா போட்டிருந்தாங்க. பொண்ணு வந்து ஒரு கையில் மாப்பிள்ளை பேரும் இன்னொரு கையில் அவங்க பேரும் எழுதியிருந்தாங்கங்க. இது வந்து நம்ம வீட்டில் போட்டிருந்த கல்யாண பந்தலுங்க. லைட்டு டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பிள்ளைங்களை திருமணத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்க. வணக்கம்.